மே மாதம் 1ஆம் தேதி என்றால் திருச்சபைக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. புனித சூசியப்பர் பங்கில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் தனிப்பட்ட மகிழ்ச்சி நாளாகவும் அருளின் நாளாகவும் அமைகிறது. திருச்சபையானது என்று புனித சூசியப்பருடைய பெருவிழாவை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசியப்பருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நன்றி உணர்ச்சியோடு கொண்டாடுகிறது. நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் மீது புனித சூசியப்பருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு கடவுள் நம் மீது வாரி வழங்கிய கொடைகளுக்காக என்று கடவுளுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி கூறும் நாளாக அமைகிறது. இந்த திருப்பலியில் நம்முடைய சூசியப்பர் பங்கில் இருக்கக்கூடிய அருமையான பங்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் ஒப்புக் கொடுப்பதில் நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித சூசியப்பர் கடவுளின் திருவுளத்தை நாடியவர், கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியவர். அவருடைய பெருவிழாவை கொண்டாடும் நாம் எல்லோரும் அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடினோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். பாஸ்கா காலமானது மகிழ்ச்சியின் காலமாக, ஒளியின் காலமாக, நம்பிக்கையின் காலமாக அமைகிறது. இதோ நாம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பாஸ்கா பத்தியானது உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை நமக்கு குறித்து காட்டுகிறது. கடவுளின் அருமையான திட்டத்திலே புனித சூசியப்பருக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்ததை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அன்புமயமான கடவுள் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு இரட்சகராக, மீட்பராக, மெசியாவாக அனுப்பினார். புனித கன்னிமரியாளின் கரங்களின் வழியாக அவர் அனுப்பப்பட்டார். அவரை அன்போடு அரவணைத்து பாதுகாத்து வளர்ப்பதற்காக புனித சூசியப்பர் தனிப்பட்ட முறையிலே தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். புனித சூசியப்பர் படித்தவர் அல்ல, பட்டம் பெற்றவர் அல்ல, பதவியில் இருப்பவர் அல்ல, காசு பணம் மிக்கவரும் அல்ல. ஆனால் அவர் ஒரு புனிதர், நீதிமான். கடவுளின் முன்னால் அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்வை மேற்கொண்டவர். அவர் ஒரு நீதிமான் என்று விவிலியத்திலே நாம் சொல்லும் போது கடவுளுடைய சித்தப்படி அவர் சிறப்பான மனித வாழ்வை மேற்கொண்டார். கடவுள் மீது அன்பு வைத்து கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றினார். மக்கள் மீது அன்பு வைத்து மக்களுக்கு பலவிதமான பணிகளை செய்து வந்தார். அவருடைய வாழ்வானது கடவுளுக்கு உகந்த வாழ்வு, மக்களுக்கு நன்மை செய்யும் வாழ்வாக இருந்தது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய அருமையான படைப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய படைப்பானது அவருடைய மாட்சிமையை நமக்கு எடுத்துக் கொள்கின்றன. நம்முடைய புதுச்சேரி பட்டணத்திலும் சரி, வயல்வெளி பக்கம், மலை பக்கம், கடல் பக்கம் சென்றாலும் சரி, இயற்கை பார்க்கும் போது இயற்கையை படைத்த இறைவனையே நாம் பார்க்கின்றோம். இயற்கையிலே கடவுளுடைய மாட்சிமையையும் பெருமையும் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது வாசகமானது இன்றைய தினம் உறுதி பூசல் பெற இருக்கக்கூடிய இந்த அருமையான குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு வாசகமாக அமைகிறது. நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். யார் யார் ஆவியினால் வழிநடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் புனிதமான வாழ்வை மேற்கொள்வார்கள். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை பெறுவார்கள். குறிப்பாக அன்பு, மகிழ்ச்சி, அமைதி இவைகளை அவர்கள் பெற்று கடவுளுக்கு முன்னால் கடவுளுக்கு உகந்த மக்களாக இருப்பார்கள். நற்செய்தி வாசகத்திலே புனித சூசியப்பரை பற்றி ஒரு தனிப்பட்ட குறிப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன் சொந்த ஊராகிய நசரேத்துக்கு செல்கின்றார். தொழுகை கூடத்திற்கு அவர் வழக்கம் போல சென்று இறைவாக்கிய மக்களுக்கு எடுத்துக் கொள்கின்றார். அவரிடம் விளங்கிய 2 சிறப்பு சக்திகளை, குணங்களை மக்கள் பார்க்கிறார்கள். இவரிடம் இருக்கக்கூடிய ஞானம் எங்கிருந்து வருகிறது? விஸ்டம் எங்கிருந்து வருகிறது? இவரிடம் புதுமைகள் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, அது எங்கிருந்து வருகிறது? இவர் சாதாரண ஒரு மனிதன் தானே,
சூழலிலே பிறந்து வளர்ந்த இவருக்கு ஏன் இந்த வல்ல செயல்கள் செய்யக்கூடிய சக்தி, எங்கிருந்த சக்தி, எங்கிருந்த ஞானம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக, பெருமை அடைவதற்கு பதிலாக அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அங்கு பல புதுமைகளை செய்ய முடியவில்லை என்று இந்த நற்செய்தியானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, புனித கன்னிமரியாருடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, புனித சூசியப்பருடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் கவனிக்க வேண்டியது, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது, அவர்களுடைய வாழ்வு, அந்த வாழ்வினுடைய அடிப்படையாக இருப்பது அவருடைய ஆன்மீகம், அவருடைய உள்ளம், அவருடைய மனது, அவருடைய சிந்தனை, அவருடைய போக்கு. மனிதர்களாக நாம் பேசுவது எல்லாம், செயல்படும் முறையெல்லாம், நாம் எவ்வாறு சிந்திக்கின்றோம், எந்த விதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றோம், நம்முடைய உள்ளத்திலே எந்த விதமான உணர்வுகள் இருக்கின்றன, நாம் யார் யாரோடு எப்பேற்பட்ட தொடர்பு உறவுகளை வைத்திருக்கின்றோம், இதை பொறுத்துதான் நம்முடைய பேச்சானது, சொல்லானது அமைகிறது, நம்முடைய செயல்பாடுகளும் அமைகின்றன. புனித சூசியப்பர் கடவுளுடைய திட்டப்படி புனித கன்னிமரியாளுக்கு கணவராக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வளர்ப்பு தகப்பனாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், புனித சூசியப்பர் பேசியதாக எந்தவித குறிப்புமே கிடையாது. மாதா பேசுகிறார்கள், அதிகமாக பேசவில்லை. ஏனென்றால் ஆழ்ந்த ஆன்மீகம் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த சொல்லினால் மட்டுமல்ல, செயலின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். வார்த்தையினால் அல்ல, வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். கடவுளின் திருவிழம் இதுதான் என்று தெரிந்தவுடன் புனித சூசியப்பர் உடனே கீழ்ப்படுகின்றார், அதை நிறைவேற்றுகின்றார். அச்செய்தியிலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். புனித கன்னிமரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்கின்றார். புனித கன்னிமரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் அழைத்துக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போக வேண்டும், அவ்வாறே செய்கின்றார். திரும்பி வர வேண்டும், அவ்வாறே செய்கின்றார். கடவுளுடைய சித்தமானது புனித சூசியப்பருக்கு கனவிலே அறிவிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கின்றோம். கடவுள் பல விதங்களிலே பேசுகின்றார், தன்னுடைய திருவுளத்தை பல விதத்திலே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் பேசும் கடவுளுக்கு செவிமடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் புனித சூசியப்பரிடம் நாம் இன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் வழியாக கடவுள் சிறப்பான முறையை பேசுகின்றார். ஆண்டவர் இயேசு வழியாக பேசுகின்றார். நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொண்டால், சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நம்முடைய அருகாமையில் வசிப்பவர்கள், இவர்கள் வழியாக கடவுளுடைய ஆசை நமக்கு வருகிறது. பெற்றோர்கள் வழியாக கடவுள் பிள்ளைகளிடம் பேசுகின்றார். பெரியவர்களின் வழியாக சிறியவர்களுக்கு கடவுள் தன்னுடைய திருவுளத்தை அறிவிக்கின்றார். ஆசிரியர் பெருமக்களின் வழியாக மாணவ மாணவ செல்வங்களுக்கு கடவுள் பேசிக்கொண்டே இருக்கின்றார். குருக்கள், அருட்கன்னியர்கள், இவர்கள் வழியாக கடவுள் தம்முடைய திருவுளத்தை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். தலைவர்களின் வழியாக அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் தன்னுடைய திருவுளத்தை அறிவிக்கின்றார். கடவுள் நம்மிடம் நேரடியாக பேசுவது கிடையாது, ஆனால் தாம் தேர்ந்து கொண்ட கருவிகளின் வழியாக தான் கடவுள் பேசுகின்றார். இயேசு வழியாக கடவுள் சிறப்பான முறையில் பேசுகின்றார். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமே நமக்கு ஒரு உயிருள்ள மறை உரையாக அமைகிறது.